வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசி ரூமில் உட்காந்து புடவையை மடிச்சிட்டு இருக்க. கதவு திறந்துட்டு குமரவேல் உள்ளர வர்றாரு. அங்கே அரசியை பார்த்த உடனே அவங்களுக்கு ராஜு சொன்னது மைண்டில் வருது. அரசியை நீ கொடுமைப்படுத்தினா ஏன் தங்கச்சியை உன் அண்ணன் கொடுமைப்படுத்துறான், அதே மாதிரி நானும் உன்னை கொடுமைப்படுத்துவேன்னு. கதிர் கிளம்பினா என்ன ஆகிறது அப்படின்னு ராஜு சொன்னது மனசுல வந்தோன்னு, அப்படியா இவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மனசுல சொல்லிக்கிற குமரவேல் அடுத்த பல்பு வாங்க ரெடி ஆகுறாரு. கதவை லாக் பண்ணிட்டு அரசிக்கிட்ட வர அரசி அவருக்கு முன்னாடி எழுந்து நின்று, ஒருத்திய கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவ எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா அப்படின்னு அரசி கத்த. நான் உன்னை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்தேனா எப்பவுமே கவனமா இருப்பேன், அன்னைக்குன்னு பார்த்து அந்த தாலியை கீழே வச்சுட்டேன், அதை நீயே உன் கழுத்துல எடுத்து கட்டிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு குமரவேல் கத்த. இப்ப எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்க. புலம்ப வச்சிட்டியடி நீ என்ன, உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது அப்படின்னு குமரவேல் கத்த. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, உங்களுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்குறாங்க அரசி. ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு குமரவேல் கத்த. வேலை இருக்கா இல்லையாங்கிறாங்க அரசி. வேலை இருந்தா என்ன பண்ண போற, இல்லைன்னா என்ன பண்ண போறேன்னு குமரவேல் கேட்க. வேலை இருந்தா அதை ஓரமா தூக்கி வச்சுட்டு என் கூட வெளியே வாங்கன்னு மிரட்டுறாங்க அரசி. என்ன, நான் வெளியே வரணுமா உன் கூட அப்படின்னு நாக்க கடிச்சிட்டு இருக்க. ஆமா வரணுங்கிறாங்க அரசி. எங்க அப்படின்னு குமரவேல் கேட்க. அவசரத்துக்கு உங்க அம்மா வாங்கி கொடுத்த 4 ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்கு, இதையே மாத்தி மாத்தி என்னால போட்டுட்டு இருக்க முடியாது, புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்கங்கிறாங்க அரசி. நானா அப்படின்னு கேட்க. ஆமான்னு அரசி சொல்ல. ஏன் 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 நான் ஏண்டி வாங்கி தரணும் அப்படின்னு குமரவேல் கத்த. ஏன்னா நீங்க தான் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு தாலி எடுத்து காட்டுறாங்க. ஈ அப்படின்னு மூஞ்ச திருப்பிக்க. நீங்க தானே வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க அரசி. நான் தாலி கட்டினா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு குமரவேல் கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ இல்லையா அப்போ அப்படின்னு அரசி அசால்ட்டா கேட்க. ஏண்டி இப்படி பச்சையா புழுகிட்டு இருக்கிற, நீயே தாலி எடுத்து கட்டிக்கிட்டு என்ன சாக அடிச்சுக்கிட்டு இருக்கியேடி, உன்னைய நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன்டின்னு கத்துறாரு குமரவேல். கூட்டிக்கிட்டு போய் தான் ஆகணும்னு அரசி சொல்ல. என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற, நடந்ததை வெளியே சொல்ல 1 நிமிஷம் ஆகாது அப்படின்னு குமரவேல் சொல்ல. சொல்லுங்களேன், சொல்லிதான் பாருங்களேன், யாரு வேண்டான்னு சொன்னது அப்படின்னு அரசி கேட்க. என்ன சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு குமரவேல் சொல்ல. சொல்லுங்க, ஆனா இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க, அப்படியே நம்பினாலும் நான் ஏன் பக்கத்து கதைய சொல்லுவேன். நீங்க என்ன கடத்திட்டு போனது, எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சது எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன், ஊரை கூட்டி சொல்லுவேன்னு மிரட்டுறாங்க அரசி. ஏய் சொல்லுடி, சொல்லு, நீயும் சொல்லு, நானும் சொல்றேன், யார் சொல்றதை யார் நம்புறாங்கன்னு பார்க்கலாம், வா வாடி வா அப்படின்னு குமரவேல் நடக்க. பார்க்கலாம் அரசியும் பின்னாடி வர்றாங்க. இன்னைக்கு உன்னை இந்த வீட்டுல இருந்து துரத்துறேன்டி, நான் யாருன்னு காட்டுறேன்டின்னு அவர் சொல்லிக்கிட்டு போக. வாங்க வாங்க பாத்திரலாம் வாங்க, உங்க விஷயம் என்னன்னு நானும் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசியும் பின்னாடியே வர்றாங்க. குமரவேல் வேகமா வந்து லாக்கர் கதவை திறக்கிற மாதிரி திறக்க, அங்க நிலப்படி மொத்தத்தையும் மறைச்சுக்கிட்டு முத்துவேல் நிக்கிறாரு. பயந்து போற குமரவேல் பெரியப்பான்னு சொல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு போக. உன்னெல்லாம் அப்படின்னு அரசியை ஒரு மிரட்டிட்டு போயிட்டு இருக்காரு குமரவேல். என்ன விஷயம் தெரியலேன்னு ஆவலா அரசி எட்டி பார்த்துட்டு இருக்க. முத்துவேல் படியேறுங்க, பின்னாடியே குமரவேல் வர்றாரு. அண்ணனை பார்த்ததும் சோஃபால இருந்து சக்திவேல் எழுந்து நிக்க. உட்காருங்கிறாரு முத்துவேல். உட்காருடான்னு குமரவேலு சொல்ல அவரும் உட்கார்றாரு. அவர் பக்கத்திலேயே முத்துவேல் உட்கார சக்திவேலும் கீழே உட்கார்றாரு. டேய் என்னடா அப்படின்னு சக்திவேல் பையன்கிட்ட மெதுவா கேட்க. தெரியலையேங்கிறாரு அவரு. பெரியப்பா ஏதாவது பிரச்சனையான்னு குமரவேல் கேட்க. அரசிக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினது, அதே முகூர்த்தத்துல நீ அரசி கழுத்துல தாலி கட்டினது எல்லாம் சரிதான் அப்படின்னு முத்துவேல் ஆரம்பிக்க. ஈன்னு சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். ஐயோ நான் தாலியே கட்டல பெரியப்பா அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறாரு குமரவேல். நாம அனுபவிச்ச அதே வழிய பாண்டியனும் அனுபவிக்கணும்னு நினைச்சோம், அவனும் அனுபவிச்சுட்டான், சந்தோஷம்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க. அதை விட சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். ஆனா அதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கணும், புரியுதான்னு கேட்க குமரவேல் முழிக்கிறாரு. அண்ணே நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்லைண்ணே. அப்புறம் எப்படின்னே குமாருக்கு புரியும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல. பெரியப்பா சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல. நீ கட்டிக்கிட்ட பொண்ணை ஏதும் கொடுமைப்படுத்துறியான்னு முத்துவேல் கேட்குறாரு. நானா கொடுமையா, அப்படிலாம் எதுவுமே இல்லை பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல. உண்மையை சொல்லுடா அப்படின்னு முத்துவேல் கேட்க. அரசி படியில இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இல்லை பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல. அண்ணே
குமாரை பார்த்தா கொடுமைப்படுத்துற மாதிரியா தெரியுது அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான், கொடுமைப்படுத்துறதுக்கோ பழி வாங்கறதுக்கோ இல்ல. அப்படி ஒரு எண்ணமே உன் மனசுல வரக்கூடாது, புரியுதான்னு கேட்க, புரியுது பெரியப்பான்னு தலையாட்டுறாரு குமரவேல். அரசி முத்துவேலை ரொம்பவே மரியாதையா கண்ணியமா பாக்குறாங்க. ஒழுங்கா அந்த பொண்ணோட நல்ல விதமா வாழற வழியை பாரு அப்படின்னு எழுந்திருக்கிற முத்துவேல் எதிரில அரசி வந்து நிக்கிறாங்க. திடுதிப்புன்னு வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் இவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுல இருந்து வரும்போது ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரல, என் ட்ரெஸ் எல்லாம் கொடுங்கன்னு நான் வீட்டுக்கு போய் நிக்கவும் முடியாது, இவர்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி தர சொல்றீங்களா அப்படின்னு அரசி கேட்க, முத்துவேல் அப்படியே ஒரு திரும்பி பார்வை பாக்குறாரு பாருங்க. அடங்கி போற குமரவேல், நான் கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் பெரியப்பா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வேகமா சொல்றாரு. அரசி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க, ஒரே ஒரு பார்வையில வேலையை முடிச்சுட்டு முத்துவேல் அங்கிருந்து போயிட்டே இருக்காரு. போட வெண்ணங்கிற மாதிரி குமரவேல ஒரு பார்வை பார்த்துட்டு அரசி மாடிக்கு போறாங்க. படு டென்ஷனா நிக்கிற சக்திவேல், டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏண்டா நீ அவளை கட்டிக்கிட்டதே கொடுமைப்படுத்துறதுக்கு தானே, அதுல எங்க அண்ணனுக்கு என்னடா பிரச்சனை? கொடுமைப்படுத்த கூடாது, நல்லபடியா வாழணும், உருப்படியா வாழணும்னு பெருசா புத்திமதி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சக்திவேல் புலம்பிக்கிட்டு இருக்க, அப்பா பெரியப்பாவோட திடீர் அக்கறைக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராஜி என்ன பார்த்து பேசினா, நீ அரசிய கொடுமைப்படுத்தினா அது எனக்கு பிரச்சனையா முடியும், கதிர் என்ன பதிலுக்கு கொடுமைப்படுத்துவான்னு சொன்னா, அதே தான் பெரியப்பாவையும் பார்த்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஆஹா அப்படின்னு சிரிக்கிற சக்திவேல், அட்ரஸ் அக்க பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட போகுதுன்னு தான் அண்ணன் அப்படியே பயப்படுறாரோ அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு குமரவேல். டேய் தான் ஆடலனாலும் தன்னோட தசை ஆடுங்கிறதுக்கு எங்க அண்ணன் தாண்டா உதாரணம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அவ எவ்வளவு கேடியா இருக்கான்னு பாத்தீங்களாப்பா அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க, மீசி ஒரு தடவிக்கிட்டு, டேய் அவளை விடு, எங்க அண்ணன் அந்த பொண்ணு மேல எம்புட்டு பாசமா இருக்காரு பாத்தியாடா, நாமெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லடா. டேய் மவனே, எல்லாருமே அவங்கவுங்க காரியத்துல அவங்க குடும்பத்துல கரெக்டா இருக்காங்க அப்படின்னு பாய்சனை பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு குமரவேல் கேட்க, ஒருத்தங்க கூட நிம்மதியா வாழக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும், எல்லாரும் ரத்த கண்ணீர் விடுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்டா, ஒருத்தவங்க கூட இங்க நிம்மதியா இருக்க கூடாது, யோசி என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு ரத்த காட்டேரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு சக்திவேல். கோமதி சரவணனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்க, அவரு போதுமானு சொல்லிட்டு இருக்க, மயில் எதையோ எடுத்துட்டு குடுகுடுன்னு வர்றாங்க. மயிலு, ஏமா சொன்னா நீ கேட்க மாட்டியா, எதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, போய் ரெஸ்ட் எடுன்னு கோமதி சொல்ல, இல்ல நான் மாமாவுக்கு சாப்பாட்டை மட்டும் வச்சுட்டு அப்புறமா போறேங்கிறாங்க மயிலு. சரவணன் இதை ஏத்துக்கிறதா இல்லையான்ற மாதிரி ஒரு குழப்பமாவே உட்கார்ந்துருக்க. அட என்னம்மா, உன் புருஷனுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேனா, பட்டினி போட்டுருவேன்னு பயந்துட்டியான்னு கோமதி கேட்க, ஐயையோ அப்படிலாம் இல்லத்த அப்படின்னு மயிலு பதில் சொல்றாங்க. மத்த நேரமா இருந்தா சொல்ல மாட்டேன், உள்ளத்தாச்சியே இருக்கிற நீ இந்த நேரத்துல இம்பட்டு வேலை செய்யணுமா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. சரவணன் மயில பார்க்க, சாப்பிடுங்கன்னு அவங்க எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. டேய் பாத்தியா, உனக்கு பிடிக்கும்னு வேர்க்கல்ல சட்னி வேற அரைச்சு கொண்டு வந்திருக்கா, உனக்கு ஒன்னு தெரியுமாடா, நீ வயிற்றுல இருக்கும்போது என்னால சமையல் கட்டுக்குள்ள நுழைய கூட முடியாது, அப்படியே குமட்டிக்கிட்டு வரும்டா, ஆனா இவ எப்படி சமைக்கிறானே தெரியலடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் கனிவோட பாக்குறாரு சரவணன். இல்ல அத்த, காலையில கொஞ்சம் குமட்டிக்கிட்டு தான் இருந்தது, அப்புறம் இவருக்கு சமைக்கணும்னு நினைச்சதும் சட்டுன்னு சரியாயிடுச்சு அப்படின்னு மயிலு சொல்ல, அடி ஆத்தி அப்படிங்கிற மாதிரி கன்னத்துல கைய வைக்கிற கோமதி, கேட்டுக்கோடா சரவணா, உன் பொண்டாட்டி உன் மேல எம்பட்டு பாசம் வச்சிருக்கான்னு, இதோ பாருமா, அவன் சாப்பிட்டு முடிச்சது நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும், சரியா, புரிஞ்சுதான்னு கேக்குறாங்க கோமதி. ஓ சரிங்க தன்னை தலையாடுறாங்க மயிலு. எந்த வேலையும் செய்யக்கூடாது புரியுதா அப்படின்னு கோமதி கேட்க, சரிங்க த அப்படின்னு சாஃப்டா சிரிக்கிறாங்க மயிலு. டேய் நீ ஆசைப்பட்டதை செஞ்சிருக்கா, நல்லா சாப்பிடு அப்படின்னு கோமதி அந்த பக்கம் போயிட, தொண்டையை லைட்டா செருமிக்கிட்டு, ஏமாமா இட்லி நல்லா இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்குன்னு தலையாடுறாரு சரவணன். சாம்பார் எப்படி இருக்குன்னு கேட்க, நல்லா இருக்குங்கிறாரு. சட்னிய பத்தி சொல்லவே இல்ல, உங்களுக்கு பிடிக்குமேனு வேர்க்கடலை சட்னி செஞ்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல, நல்லா இருக்குன்றாரு சிம்பிளா. உங்களுக்காகவே பார்த்து செஞ்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சரவணன் கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்காரு.
மயிலோட மனசுக்குள்ள அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இங்க பாரு மயிலு, ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. இப்ப நீ இந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்க. பொண்டாட்டிக்காக விழாத ஆம்பளைங்க கூட பிள்ளைங்க என்ன விழுந்துடுவாங்க. ஓம் புருஷன் முழுக்க முழுக்க ஓம் பக்கம் நிக்கிற மாதிரி நீதான் அவரை ஆக்கி வைக்கணும். குழந்தைய காரணம் காட்டி நீ நினைச்சதை சாதிக்கணும். மயிலுன்னு அவரு உன்னையவே சுத்தி வர்ற மாதிரி நீ மாத்தணும். இனி இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்ற வேர்ட்ஸ் ஃபுல்லா அவங்க மைண்டுக்குள்ள வருது. சரவணன் சாப்பிட்டு எழுந்திருக்க, ஐயோ மாமா மாமா மாமா, என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு சரவணன் கையை பிடிச்சிட்டு கேக்குறாங்க மயிலு. சாப்பிட்டு முடிச்சா எந்திரிச்சு தானே ஆகணும்னு அவர் சொல்ல, வெறும் 4 இட்லியை சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மயிலு சொல்ல, எனக்கு போதுங்கிறாரு சரவணன். ஐயோ அதெல்லாம் முடியாது, நீங்க உட்காருங்க அப்படின்னு மயிலு மறுபடியும் இழுத்து உட்கார வைக்க பிடிவாதம் பண்ண, வேண்டாம் எனக்குங்கிறாரு சரவணன். ஐயோ மாமா உட்காருங்க 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 அப்படின்னு உரிமையா உட்கார வச்சு, சாப்பிடுங்க, இந்தாங்க இன்னும் 2 இட்லி சாப்பிடுறீங்க அப்படின்னு எடுத்து வைக்க மயிலையே பார்த்துட்டு இருக்க சரவணன், ஏய் என்ன பண்ற, நான் 4 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடுங்க அப்படின்னு மயிலு சொல்ல, மயிலு ஐயோ அப்படின்னு தயங்குற சரவணன் உங்க சட்னியை ஊத்த வேற வழி இல்லாம அடுத்த இட்லியை தொடுறாரு. முகத்தை விளக்கெண்ண குடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவரு சாப்பிட்டுட்டு தட்டு தூக்கிட்டு எழுந்திருக்க மறுபடியும் மயிலு பட்டுன்னு 2 இட்லியை வச்சிடுறாங்க. ஏய் என்ன அப்படின்னு சரவணன் கேட்க, மாமா உங்களுக்காக தான் வேர்க்கடலை சட்னி அரைச்சு வச்சிருக்கேன், பாருங்க இந்த பாத்திரத்துல இருக்க சட்னி அப்படியே இருக்கு, இது முழுக்க நீங்க தான் காலி பண்ணணும் அப்படின்னு மயிலு சொல்ல, வீட்டுல மத்தவங்களும் இருக்காங்க தானே அப்படின்னு சரவணன் கேட்க, அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சாப்பிடுங்கிறாங்க மயிலு. ஏய் போதும் அப்படின்னு அவர் சொல்ல, சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்கன்னு கொஞ்சலா சொல்லிக்கிட்டு சட்னி எடுத்து வைக்கிறாங்க மயிலு. அட என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு இட்லியை கொஞ்சம் உடைச்சி சரவணனுக்கு ஊட்டி விட போறாங்க. அட என்ன மயிலு விடு, வை வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன் வைங்கிறாரு. மயிலு வேற எதுக்கோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. எப்படியோ சரி நீங்க சாப்பிட்டா சரிதான் அப்படின்னு நெளிஞ்சிட்டு இருக்க சரவணன் சாப்பிட்டு எழுந்திருக்க போக, மாமா 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 அப்படின்னு மறுபடியும் 2 இட்லியை வச்சிடுறாங்க. ஏய் என்ன பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே சரவணன் மயில முறைக்க, என்ன அப்படி பாக்குறீங்க, நமக்கு குழந்தை பிறக்க போகுது மாமா அப்படின்னு மயிலு சொல்ல, சரி அதுக்கும் எனக்கு படையல் வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சரவணன் கேட்க, நமக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி அவங்க பேரன் பேத்திங்களை எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்களை பாக்குற வரைக்கும் நாம ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? அதுக்கு நீங்க நல்லா சாப்பிட்டு தானே ஆகணும். பாக்காதீங்க மாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு மயிலு சொல்ல, மயிலு ஏற்கனவே 8 இட்லி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த 2 இட்லி மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சான், சாப்பிடுங்க மாமா வெறும் 2 இட்லி தானே, எனக்காக பிறக்க போற நம்ம பிள்ளைக்காக பாப்பாக்காக சாப்பிடுங்க மாமா ப்ளீஸ், நம்ம பாப்பாவுக்காக தானே அப்படின்னு அவங்க அஸ்திரத்தை எடுத்து வீச, சாப்பிடுறேன் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பிடுறாரு சரவணன். ரைட்டு அம்மா சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. முத்துவேல் நடக்க கூடவே நடக்கிற சக்திவேல், அண்ணே எதுக்குன்னே இந்த வேகாத வெயில்ல நடந்து வந்துட்டு இருக்கீங்க, கார்ல இல்லைன்னா பைக்ல போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு பைக்கா, கொஞ்சமாவது நடக்கணும் சக்தி, நடக்காம இருக்க போய் தான் மனுஷனுக்கு நோய் வந்துட்டு இருக்கு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமேங்கிறாரு சக்திவேல். என்ன அப்படின்னு அவர் கேட்க, ராஜு உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாலானே அப்படின்னு கேட்க, ஏன் கேட்குறேங்கிறாரு முத்துவேல். இல்லைன்னே ராஜு ஏதோ சொல்லிதான் நீங்க குமார் கிட்ட பேசின மாதிரி தெரியுது. என்ன அந்த வீட்டில் ராஜி ஏதாச்சும் கொடுமைப்படுத்துறாங்களா, ராஜி ஏதாச்சும் உங்ககிட்ட அப்படி சொன்னாலா அப்படின்னு அண்ணங்கிட்ட ஆழம் பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சக்திவேல். அப்போ எதிரில் பாண்டியன் வர்றாரு. டக்குன்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரில் நிக்க, அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் முன்னாடி எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க, இவன் முகத்துல முழிச்சாலே அன்னைக்கு நாள் விளங்காதுல்ல, இவன் முகத்துல எதுக்குன்னே முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க, பேசாம ஒதுங்கி நடக்க போறாரு பாண்டியன். 2 குடும்பத்துக்குள்ள 1008 சண்டை இருக்கலாம், ஆனா அந்த சண்டை ஆம்பளைங்களோட நிக்கணும், பொம்பளைங்களை உள்ளர இழுக்க கூடாது அப்படின்னு முத்துவேல் வெறுப்பா சொல்லிட்டு இருக்க, யார் பொம்பளைங்களை இழுத்து உள்ளர விட்டது, உங்க வீட்டு பையன் தாங்க என் வீட்டு பிள்ளைகிட்ட என்னென்னமோ சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமாமா உன் மவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே பாவம் சின்ன பிள்ளை, பாப்பா உன் பொண்ணுன்னு கைய காமிக்க, சக்தி அமைதியாயிரு
அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே இவங்கிட்ட என்னென்ன பேச்சு, எதுக்குன்னு இவனை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ குமார் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி இவன் பொண்ணு தப்பு பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பையன் நம்ம பொண்ணு ராஜியை இழுத்துக்கிட்டு ஓடலையான்னு, பல வருஷத்துக்கு முன்னாடி கோமதியை இழுத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருந்து இவன் ஓடலையான்னு அப்படின்னு சக்தி கேட்டுட்டு இருக்க, பேசாம வேற பக்கம் பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டியன். நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி இப்ப யாரும் எதுவும் பேச வேண்டாம். எனக்கு உன்னை பிடிக்காதுதான், உன் குடும்பத்தையே எனக்கு பிடிக்காதுதான். அதுக்காக உன்கிட்ட நான் சண்டை போடுவேன், ஆம்பளையோட சண்டை போடுவேன், ஆனா பொம்பளைங்களை கொடுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நானும் எப்பவும் பொம்பளைங்களை கொடுமைப்படுத்தினது கிடையாதுங்க. இப்ப வரையிலும் பொம்பளை பிள்ளைங்களை மரியாதையை தாங்க நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நிறுத்துங்கிற மாதிரி கையை காட்டுற முத்துவேல், உன் பொண்ணுக்கு என் வீட்டுல எந்த கஷ்டமும் வராது, அதே மாதிரி என் பொண்ணுக்கு அந்த வீட்டுல எந்த கஷ்டமும் வராம இருக்கணும், உன் மகன் ராஜிய கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்லங்க நான் என்ன சொல்ல வர்றேன், நான் பாண்டியன் ஏதோ சொல்ல வர, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டா போதும். என் பேச்ச கேட்காம ஓடி வந்தவ தான் அவ, என் பொண்ணே இல்லைன்னு நான் தலை முழுகினவன் தான். ஆனா அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அடேங்கப்பா அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு சக்திவேல். அவளை ஒழுங்கா வச்சு வாழ்றது உன் பையனோட பொறுப்பு, அவ அழுதுகிட்டு நின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் நடக்க ஆரம்பிக்க, அதிர்ச்சியில உறைந்து போன சக்திவேலும் மெதுவா நடக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வர்றாங்க. ஏன்னு அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு ஓடி போன அந்த ஓடுகாலி நல்லா இருந்தா என்ன, கொடுமையை அனுபவிச்சா நமக்கு என்னன்னு அப்படின்னு சக்திவேல் பல்ல கடிச்சிட்டு கேட்க, இதுதானே மனோகர் வீடு அப்படின்னு அவர் வேலையில கரெக்டா இருக்காரு முத்துவேல். ஆமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நீ வந்தா சண்டை போடுவ, நானே பேசி பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்டை திறந்துகிட்டு முத்துவேல் மட்டும் உள்ளர போறாரு. பயங்கர டென்ஷன் ஆகுற சக்திவேல் பின்னந்தலையை தட்டிக்கிட்டு நிக்கிறாரு. கழுத கிட்ட குட்டிச்சவருங்கிற மாதிரி உடனே மகனுக்கு கால் பண்றாரு. அப்பா அப்படின்னு சொல்ல, டேய் நீ சொன்னது சரிதான்டா, ராஜி அண்ணனை பார்த்து பேசி இருக்கா, உன்கிட்ட சொன்ன விஷயத்தையே அண்ணன்கிட்டையும் சொல்லி இருக்கா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எப்படிப்பா சொல்றீங்கன்னு குமரவேல் கேக்குறாரு. என் பொண்ணு ரொம்ப பாவம், அவளை கொடுமைப்படுத்தாதீங்க, அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்குங்கன்னு இப்பதான் உன் பெரியப்பா அந்த பரதேசி பாண்டியங்கிட்ட கெஞ்சி முடிச்சாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்னப்பா சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியலங்கிறாரு. நாம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே இல்லடா, நாம ரெண்டு பேரும் தான் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அதான் என் அண்ணன் உன் பெரியப்பா பொண்ணு பாசத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. டேய் நீ அரசிய கல்யாணம் பண்ணி அவளை கொடுமைப்படுத்துறதா நம்ம பிளான். இங்க நீ அரசிய கொடுமைப்படுத்த அங்க ராஜிய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா நல்லது தாண்டா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிதான்ப்பா நீங்க சொல்றது அப்படின்னு குமாரும் ஒத்துக்கிறாரு. இங்க பாருடா குமாரு, யாருமே நிம்மதியா இருக்க கூடாது, நீ அரசிய கொடுமைப்படுத்த கதிர் அங்க ராஜிய கொடுமைப்படுத்தணும், அதை பார்த்து எங்க அண்ணன் கண்ணீர் வடிக்கணும், புரியுதா அப்படின்னு அவர் கேட்க, புரியுதுப்பாங்கிறாரு குமரவேல். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு விட்டுறாத அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பண்றேங்கிறாரு குமரவேல். நீ நல்லா பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி அரசி ரெடியா அங்க வந்து நிக்கிறாங்க. எழுந்திருக்கிற குமரவேல், அரசி ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னேன்ல, கிளம்பு போயிட்டு வந்துடலாங்கிறாரு. ரெண்டு பேரும் கார்ல வர ஒரு கடை முன்னாடி நிறுத்திட்டு, ஏய் இறங்கிடுங்கிறாரு. நீங்க வரலையான அரசி கேட்க, உனக்கு துணி வாங்க நான் எதுக்கு அப்படின்னு சொல்ல, உங்க பெரியப்பா என்ன சொன்னாங்க, துணி கடைக்கு கூட்டிட்டு போய் கூடவே நின்னு துணி வாங்க வச்சு பத்திரமா கூட்டிட்டு வான்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு அரசி கேட்க, அப்படிலாம் அவர் எதுவும் சொல்லவே இல்லை, துணி வாங்கி கொடுன்னு மட்டும்தான் சொன்னாரு, சும்மா ஓவரா கதை விட்டுட்டு இருக்காத அப்படின்னு குமரவேல் சொல்ல, எங்க வீட்டுலலாம் என்னை யாரும் தனியா துணி கடைக்கு அனுப்புனதே இல்லை அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் உங்க வீட்டுல இருந்த மாதிரிலாம் இனிமே இருக்க முடியாது, சும்மா அந்த கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காதுங்கிறாரு குமரவேல். இப்ப வர போறீங்களா இல்லையான்னு அரசி கேட்க, வர முடியாதுங்கிறாரு, நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க வரலன்னா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அரசி முகத்தை திருப்பிக்க, ஈ அப்படின்னு டென்ஷன் ஆகி கியர் ராட புடுங்கிட்டு இருக்காரு குமரவேல். அடுத்து ஈன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பெரிய ஸ்டேரிங்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இதை அப்படியே புடுங்கி உன் மண்டையில அடிச்சிடலான்னு இருக்குடி அப்படின்னு குமரவேல் சொல்ல, அம்புட்டெல்லாம் பண்றதுக்கு என் கூட பேசாம கடைக்கே வரலாம்ல அப்படின்னு அரசி கேவலப்படுத்திடுறாங்க. ஏய் வர்றேன்டி, வந்து தொலைறேன் அப்படின்னு குமரவேல் கத்த, வாங்க அப்படின்னு அசால்ட்டா கதவை திறந்துட்டு போறாங்க அரசி. அரசி உள்ளர வர பின்னாடியே குமரவேலும் வர்றாரு. அங்க ரிசப்ஷன்ல நிக்கிற ரெடி வாங்கன்னு சொல்ல,
லேடி செக்ஷன் எங்க இருக்குன்னு அரசி கேக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, வாங்கன்னு குமரவேல திரும்பி கூப்பிடுறாங்க அரசி. அவர் முறைக்க வாங்குங்க அப்படின்னு ஜாடையா சொல்ல பேசாம போறாரு குமரவேல். மேல வர, மேடம் என்ன மேடம் பாக்குறீங்கன்னு சேல்ஸ் கேர்ள் கேக்குறாங்க. ஏங்க நான் சுடிதார் வாங்கட்டுமா இல்ல புடவை வாங்கட்டுமா, நான் என்ன போட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அரசி ரொம்ப ரொமான்டிக்கா குமரவேல் கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீ மண்டைய போட்டா பிடிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. போடுறியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்துருக்க. சொல்லுங்க அப்படின்னு அரசி கேட்க, சுடிதார் எடுத்துக்கோங்கிறாரு. நீங்க சுடிதார் காட்டுறீங்களா அப்படின்னு அரசி கேட்க, ஓகேங்க மேடம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கடுப்பேத்தாம விடுறதில்லடான்னு நினைச்சிருக்க அரசி ஒரு சுடிதார் எடுத்து வச்சு காட்டி இது நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. குமரவேல் ஒன்னும் சொல்லாம இருக்க. அரசியோட முகம் மிரட்டுற மாதிரி மாறுது. நான் உன்கிட்ட சிக்கலடா, நீதான் என்கிட்ட சிக்கிருக்கடா மவனே, உன்னை சீரழிக்காம விட மாட்டேன்னு அரசி அவரை பார்க்க குமரவேல் திகைப்பா பார்த்துட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.